இந்த 3 லஞ்சஸ் சாப்பிட்டா பேபி வெயிட் இம்ப்ரூவ் ஆகாததுங்கிறது இம்பாசிபிள். அயன் லெவல் டபுள் ஆகும். தேர்ட் ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு ரெசிபி பீட்ரூட் தால் ரைஸ் பார்க்கலாம். பீட்ரூட்டை இப்படி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஃபுல் நியூட்ரிஷனும் பேபிக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பீட்ரூட், சின்ன வெங்காயம், அரிசி, தக்காளி, துவரம்பருப்பு, சீரகம், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதோடு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துவரம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதோட அரிசியும் ஊற வச்சு எடுத்திருந்ததையும் சேர்த்து ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ 8+ மந்த்ஸ் பேபிஸ்க்கும் கொடுக்கலாம், நீங்கள் 1+ இயர் டாட்லர்ஸ்க்கும் கொடுக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நம்மளோட பீட்ரூட் தால் ரைஸ். பேபிஸ்க்கு என்ன ரைஸ் கொடுத்தாலும் வெயிட் கெயின் ஆகலையா, அப்போ கண்டிப்பாக இந்த பீட்ரூட் தால் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதில் அயன் கண்டென்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ரெசிபி முருங்கைக்கீரை தால் ரைஸ். சொல்லவே தேவையில்லை, முருங்கைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். வாங்க இதை எப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ரைஸையும் ஊற வச்சுருந்ததை ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டு குக்கரை மூடி வச்சு நல்லா விசில் விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே வெந்து வந்திருக்கு. தேவையான கன்சிஸ்டன்சியில் வெந்து வந்திருக்கு. இப்போது நான் இதை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் 8+ மந்த்ஸ் பேபிஸ்க்கும் கொடுக்கலாம், டாட்லர்ஸ்க்கும் கொடுக்கலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை தால் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி முருங்கைக்கீரை தால் ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பேபிஸோட வெயிட் கெயின் நேச்சுரலாக இம்ப்ரூவ் ஆகிறத விட அயன் லெவலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த ரைஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேர்ட் ரெசிபி கீரை ரைஸ். உங்கள் குழந்தைங்க கீரை பொரியல் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இன்றைக்கி பாலக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். பாலக்கீரை நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 8+ மந்த்ஸ் பேபிஸாக இருந்தால் சால்ட் வேணாம், 1+ இயர் பேபிஸாக இருந்தால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதும் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ இதையும் குக்கரில் வேக வச்சு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு 7 to 8 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ அரிசி சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரைஸையும். இப்போ இந்த ரைஸை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதோட நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த கீரையும் ஆட் பண்ணி இந்த ரைஸோட ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளோட கீரை ரைஸ் ரெடி. கண்டிப்பாக குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க கீரை பொரியல் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
கீரையிலையும் நிறையா அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ அயன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 ரெசிபீஸில் எது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.